Hello everyone, welcome to Pavi's Classroom. Today's topic பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல சாப்டர் 1ல இருந்து ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. அதாவது ஏன்ஷியன்ட் பீரியடில் கவர்மெண்ட்டோட ரோல் எப்படி இருந்துச்சுன்னு என்னெல்லாம் மக்களுக்கு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Role of government in ancient Tamil Nadu. The government in ancient Tamil Nadu had played a vital role in maintaining peace, justice, administration, agriculture, and trade. Second point, the major Tamil Nadu kingdom were Chera, Chola, and Pandya. இதிலிருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் தமிழ்நாட்டில் மெயினாக சேரா, சோழா, பாண்டியான்னு இந்த மூணு கிங்டம் தான் முக்கியமாக இருந்துச்சு. இந்த அரசோட சக்ஸஸ்க்கு அவங்க மன்னர்கள் மட்டும் காரணம் இல்லை, கவர்மெண்ட்டோட அவங்க ஆட்சி பண்ண விதம், அவங்களோட நிர்வாகம், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரேட் பற்றின ப்ரமோஷன், தென் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், அதாவது விவசாயம் சார்ந்த வளர்ச்சி, அண்ட் பப்ளிக் வெல்ஃபேர் பாலிசி, பொதுநல கொள்கை, இதெல்லாம் தான் முக்கியமான காரணமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த கிங் வாஸ் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது ஏன்ஷியன்ட் தமிழ்நாட்டில் கிங் தான் கவர்மெண்ட்டோட ஹையஸ்ட் அத்தாரிட்டி. ஃபுல் பவரும் மன்னர்கிட்ட தான் இருக்கும், எல்லா முக்கியமான டிசிஷனும் அவர் தான் எடுப்பார். ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட், he was assisted by ministers, military commanders, டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அதர் அஃபீஷியல்ஸ். மன்னரால் மட்டும் தனியாக ரூல் பண்ண முடியாது, அதனால் அவருக்கு கீழே நிர்வாகம் பண்ணுறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் மினிஸ்டர்ஸ், மிலிட்ரி கமாண்டர்ஸ், டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் வேறு அஃபிஷியல் ஆளுங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, த கிங்டம் வாஸ் டிவைடட் இன்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் ஃபார் எஃபிஷியன்ட் கவர்னன்ஸ். இவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டை ஈஸியாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸை பிரித்து கொடுத்து மேனேஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ரீச் த பீப்புள் எஃபெக்டிவ்லி த்ரூ தி சிஸ்டம். இந்த மாதிரி பிரித்து வேலை செஞ்சதுனால கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே மக்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லா அண்ட் ஆர்டர், சட்டம் மற்றும் ஒழுங்கு. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த கவர்மெண்ட் மெயின்டைன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இன் த கிங்டம். விச் மீன்ஸ் ஒரு கிங்டம் டெவலப் ஆகணும்னா அமைதி மற்றும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அது கவர்மெண்ட் நல்லபடியாக இதில் மெயின்டைன் பண்ணாங்க. செகண்ட், சோல்ஜர்ஸ் அண்ட் கார்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் டு கண்ட்ரோல் கிரைம்ஸ். நாட்டில் நடக்கிற தவறுகள், அதாவது கிரைம்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண இராணுவ வீரர்கள், சோல்ஜர்ஸ் அண்ட் பாதுகாவலர்கள், கார்ட்ஸ், இவங்கள அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. தேர்ட் பாயிண்ட், பார்டர்ஸ் வேர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஃபாரின் இன்வேஷன்ஸ். ஃபாரின் இன்வென்ஷன் மீன்ஸ் ஃபாரின் எனிமீஸ்லாம் நம்ம நாட்டை அட்டாக் பண்ணாமல் இருக்க நாட்டோட எல்லை பகுதியில் ரொம்ப சேஃபாக யாரும் உள்ளே வராமல் பாதுகாத்தாங்க. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பீப்புள் லிவ்ட் சேஃப்லி வித்தவுட் ஃபியர். அதனால் மக்கள் நாட்டுக்குள்ளே பயம் இல்லாமல் வாழ்ந்தாங்க. இதிலிருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களோட லா அண்ட் ஆர்டரை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ், நீதி மற்றும் நியாயம். அது எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜஸ்டிஸ் வாஸ் கிவன் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. அதாவது ஏன்ஷியன்ட் தமிழ்நாட்டில் நீதி மற்றும் நியாயத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. செகண்ட் பாயிண்ட், கிங் ஆக்டட் ஆஸ் சீஃப் ஜட்ஜ். நாட்டோட மன்னர்கள் தான் ஜட்ஜாக இருந்து முக்கியமான கேஸுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லுவாங்க. தேர்ட் பாயிண்ட், கோர்ட்ஸ் செட்டில் டிஸ்பியூட்ஸ், ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் அண்ட் ட்ரேட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அதாவது சொத்து பிரச்சனை, பிஸ்னஸ் கிட்ட ஏற்பட்ட பிரச்சனை, அப்புறம் மக்களோட பிரச்சனை, இதெல்லாமே கோர்ட்னு ஒன்று மெயின்டைன் பண்ணி அதில் தான் சால்வ் பண்ணாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட், பனிஷ்மெண்ட்ஸ் வேர் கிவன் டு அஃபெண்டர்ஸ் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். தப்பு செஞ்சவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணாங்க. இதிலிருந்து நீதி நியாயம் எல்லாமே அப்போவே பாதுகாத்து இருந்திருக்காங்க. கோர்ட்டு, ஜட்ஜு, பனிஷ்மெண்ட் எல்லாமே அப்போவே இருந்திருக்குன்னு தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் அண்ட் இரிகேஷன், அதாவது விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அக்ரிகல்ச்சர் வாஸ் த பேக் போன் ஆஃப் த எக்கானமி. ஏன்ஷியன்ட் பீரியடில் தான் விவசாயம் எக்கானமிக்கு முக்கியமான பேக் போனாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், த கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்டட் டேங்க்ஸ், கேனல்ஸ் அண்ட் சர்வியஸ். விவசாயம் மென்மேலும் வளர்கிறதுக்கு ஏரி, வாய்க்கால், நீர்த்தேக்கங்கள் இதெல்லாமே கவர்மெண்ட் மக்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரெயின் வாட்டர் வாஸ் ஸ்டோர்ட் அண்ட் யூஸ்டு ஃபார் ஃபார்மிங். மழைநீரை சேவ் பண்ணி விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபோர்த் பாயிண்ட், தீஸ் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் அண்ட் என்ஷூர்ட் ஃபுட் செக்யூரிட்டி. இதனால் பயிர் உற்பத்தி அதிகமாச்சு, மக்களுக்கு உணவு பற்றாக்குறை இல்லாமல் கிடச்சிது. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் பீரியடில் அக்ரிகல்ச்சர் தான் முக்கிய தொழிலாக பாதுகாத்து இருந்திருக்காங்க. அதுக்கு தேவையான கவர்மெண்ட்டு மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ கலெக்ஷன், அதாவது வருவாய் வரி கலெக்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெவென்யூ வாஸ் கலெக்டட் டு ரன் தி அட்மினிஸ்ட்ரேஷன். கவர்மெண்ட் நிர்வாகம் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நிர்வாகத்தை நல்லபடியாக நடத்துறதுக்காக மக்கள்கிட்ட இருந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணாங்க. செகண்ட் பாயிண்ட், major source of revenue included land tax, trade tax and customs duty. அதாவது நிலவரி, லேண்ட் டேக்ஸ், ட்ரேட் மூலமாக வர வரி, கஸ்டம்ஸ் டியூட்டி விச் மீன்ஸ் சுங்கவரி, இதெல்லாம் தான் ரெவென்யூ கலெக்ஷனில் முக்கியமான சோர்ஸாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட், ரெவென்யூ வாஸ் யூஸ்ட் ஃபார் ரோட்ஸ், இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் வெல்ஃபேர். கவர்மெண்ட் மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண ரெவென்யூ எல்லாமே ரோடு போடுறதுக்கும், நீர் பாசனங்கள் ரெடி பண்ணுறதுக்கும், மக்கள் மற்றும் பாதுகாப்பு வெல்ஃபேர்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதனால் ரெவென்யூ கலெக்ஷன் மூலமாக மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் ஆஃப் ட்ரேடை எப்படி ப்ரொமோட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த கவர்மெண்ட் என்கரேஜ் போத் இன்லேண்ட் அண்ட் ஓவர்சீஸ் ட்ரேட். அதாவது கவர்மெண்ட் லோக்கல் ட்ரேடுக்கும் ஓவர்சீஸ் ட்ரேடுக்கும், அதாவது வெளிநாட்டுகளுக்கு ட்ரேட் பண்ணாங்க. அதோட வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. செகண்ட் பாயிண்ட், மேஜர் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் இன்க்ளூடட் pearls, ஸ்பைசஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஐவோரி அண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். முத்து, ஸ்பைசஸ், டெக்ஸ்டைல்ஸஸ் அதாவது துணிமணிகள், ரெண்டாவது சங்குகள், விலைமதிப்பற்ற கற்கள், இதெல்லாமே முக்கியமாக ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. தேர்ட் பாயிண்ட், ட்ரேட் கான்ட்ரிபியூட்டட் சிக்னிஃபிகன்ட்லி டு எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி. அதாவது ட்ரேட் மூலமாக எக்கனாமி வளர்ந்து கிங்டம் ப்ராஸ்பர்ஸாக, அதாவது செழிப்பாக மாற்றுச்சு. இதில் இருந்து ட்ரேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான பங்காக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரின் ட்ரேடர்ஸ், வெளிநாட்டு வணிகர்கள். வெளிநாட்டு வணிகர்களை எப்படியெல்லாம் நம்ம கூப்பிட்டோன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ் வேர் நோன் அஸ் யவனஸ். அதாவது கிரேக்க நாட்டவர்களையும் ரோமன் நாட்டவர்களையும் யவனர்கள்னு நம்ம கூப்பிட்டோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அரப் ட்ரேடர்ஸ் வேர் நோன் அஸ் ஜோனகர். அரபியர்களை ஜோனகர்னு கூப்பிட்டோம். தேர்ட் பாயிண்ட், தே ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டட் இன் ட்ரேட் வித் தமிழ்நாடு. அதாவது கிரேக்கர்கள், ரோமானியர்கள் மற்றும் அரபியர்கள் இவங்க எல்லாமே நம்ம நாட்டு கூட ட்ரேடில் ஆக்டிவாக இருந்தாங்க. எக்கனாமிக் க்ரோத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இதன் மூலமாக ஃபாரினர்ஸ்க்கு நம்ம கவர்மெண்ட் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்காங்கன்றதை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், உள்கட்டமைப்பு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த கவர்மெண்ட் பில்ட் ஹைவே, ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ். கவர்மெண்ட் மக்களுக்காகவும் எக்கனாமி டெவலப் ஆகிறதுக்கும் ட்ரேட் ஈஸியாக நடக்க ஹைவே, ரோட் அண்ட் பிரிட்ஜ், அதாவது பாலம், பெரிய ரோடு, இதெல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க. இதனால் ட்ரேடு ஈஸியாக நடந்துச்சு. செகண்ட் பாயிண்ட், மெர்ச்சன்ட் கேரவன்ஸ் ரிசீவ்டு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் சோல்ஜர்ஸ். அதாவது கேரவன் வண்டி வச்சு பிஸ்னஸ் பண்ணுற மெர்ச்சன்ட்ஸ்க்கு அவங்க சேஃபாக பிஸ்னஸ் பண்ண சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், தீஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொமோட்டட் சேஃப் அண்ட் எஃபிஷியன்ட் ட்ரேட். இதனால் ட்ரேட் வேகமாகவும் சேஃபாகவும் நடந்துச்சு. கவர்மெண்ட் ட்ரேட் ஈஸியாக நடக்க இந்த மாதிரி ரோடு, ஹைவே, பிரிட்ஜஸ்லாம் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் ஓவர்சீஸ் ட்ரேட், அதாவது துறைமுகம் மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம், இதை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் சோலா போர்ட்ஸ் வேர் காவேரி, பூம்பட்டினம், நாகப்பட்டினம், அரிகைமேடு, மரக்காணம். அதாவது இந்த போர்ட்ஸ் சோலா கிங்டமில் காவேரி, பூம்பட்டினம், நாகப்பட்டினம், அரிகைமேடு, மரக்காணம், இந்த போர்ட்ஸ்லாம் தான் ஃபாரின் ட்ரேடுக்கு முக்கியமான சென்டர்ஸாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாண்டியா போர்ட்ஸ் வேர் கொர்க்கை, கயல், சுழியூர், குமரி. இந்த போர்ட்ஸ் எல்லாம் தான் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு முக்கியமான ரோலாக ப்ளே பண்ணுச்சு, அதாவது பாண்டியா கிங்டத்தில். தேர்ட் பாயிண்ட், தீஸ் போர்ட்ஸ் வேர் ஃபெசிலிட்டேட் ட்ரேட் வித் ரோமன் எம்பையர், அரேபியா, ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இந்த போர்ட்ஸ் மூலமாக ரோம், அரேபியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட பிஸ்னஸ் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ஸு நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு போர்ட்ஸ்லாம், அதாவது துறைமுகம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பல ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம பிஸ்னஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் அண்ட் வேர் ஹவுஸ், அதாவது கலங்கரை விளக்கம் மற்றும் கிடங்கு. வேர் ஹவுஸ்னால் கிடங்குன்னு சொல்லுவாங்க, லைட் ஹவுஸ்னால் கலங்கரை விளக்கம்னு சொல்லுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லைட் ஹவுசஸ் கைடட் ஷிப் சேஃப்டி டு போர்ட்ஸ். ஏன்ஷியன்ட் பீரியடில் கவர்மெண்ட் லைட் ஹவுஸ் அண்ட் வேர் ஹவுஸ்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் லைட் ஹவுஸ் கப்பல் சேஃபாக ஹார்பருக்கு ரீச் ஆகுதா இல்லையான்றதை பார்க்குறதுக்காக ஹெல்ப்பாக இருந்துச்சு. அதில் மேலே ஏறி நின்று பைனாக்குலர் வழியாக பார்த்து கப்பல் சேஃபாக வருதான்னு செக் பண்ணுவாங்க. செகண்ட் பாயிண்ட், வேர் ஹவுஸ் வேர் பில்ட் டு ஸ்டோர் கூட்ஸ். அதாவது ட்ரேட் பண்ண கூட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதாவது சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு வேர் ஹவுஸை உருவாக்குனாங்க. அதில் மக்களுக்கு கூட்ஸை மழையில இருந்தும் வெயிலில் இருந்தும் சேஃபாக பாதுகாக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுச்சு.
தேர்ட் பாயிண்ட், தீஸ் ஃபெசிலிட்டிஸ் சப்போர்ட்டட் தி growth ஆஃப் ட்ரேட். இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ட்ரேட் டெவலப்மெண்ட்க்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி, அதாவது சுங்க வரி. இதில் ஃபோர்த் பாயிண்ட், செக் போஸ்ட் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் அட் போர்ட்ஸ் அண்ட் ஹைவேஸ். அதாவது போர்ட்ஸ் அண்ட் ஹைவேஸில் கவர்மெண்ட் செக் போஸ்ட்டை உருவாக்குனாங்க. அதன் மூலமாக அதில் கிராஸ் ஆகிற ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து சுங்க வரி, அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணி போகிற மாதிரி பண்ணாங்க. செகண்ட் பாயிண்ட், கஸ்டம்ஸ் டாக்ஸஸ் வேர் கலெக்டட் ஃப்ரம் ட்ரேடர்ஸ். இதில் வணிகர்கள் கிட்ட சுங்க வரி, அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி கலெக்ட் பண்ணாங்க. அதை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தேர்ட் பாயிண்ட், கஸ்டம்ஸ் டியூட்டி வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெவன்யூ. அதாவது கவர்மெண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி தான் கவர்மெண்ட்டுக்கு முக்கியமான சோர்ஸாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் வெல்ஃபேர் அண்ட் கல்ச்சர், அதாவது பொதுநலம் மற்றும் கலாச்சாரம் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த கவர்மெண்ட் ப்ரமோட்டட் எஜுகேஷன், லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் மியூசிக் அண்ட் கல்ச்சர். அதாவது கவர்மெண்ட்டு எஜுகேஷனுக்கும் லிட்ரேச்சருக்கும் கலை மற்றும் இசைக்கும் கலாச்சாரத்துக்கும் இதோட வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், டெம்பிள் சர்வ்ட் as சென்டர்ஸ் ஆஃப் வர்ஷிப், எஜுகேஷன், கல்ச்சர் அண்ட் சோஷியல் கேதரிங். கோயில்கள் நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அது வர்ஷிப் சென்டராக மட்டும் இல்லாமல் எஜுகேஷ்னல், கல்ச்சுரல் அண்ட் சமூக நலன், அதாவது மக்கள் கூடி பேசுகிற ஒரு இடமாகவும் மாறுச்சு. இதில் அந்த கவர்மெண்ட் டெம்பிள்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ்க்கு அண்ட் எஜுகேஷனுக்கு இதெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக ஓவராலாக இதுலேருந்து ஃபுல்லாக என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாமா? தி கன்க்ளூஷன், அதாவது இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தி கவர்மெண்ட் பிளேட் அ வைட்டல் ரோல் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜஸ்டிஸ், செக்யூரிட்டி, அக்ரிகல்ச்சர், ட்ரேட் அண்ட் பப்ளிக் வெல்ஃபேர். அதாவது ஏன்ஷியன்ட் தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கு கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் தான் முக்கியமாக பங்காக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இட் டெவலப்டு ரோட்ஸ், ஸ்போர்ட்ஸ், லைட் ஹவுஸ் அண்ட் இரிகேஷன் ஃபெசிலிட்டி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மூலமாக எக்கனாமி அண்ட் ட்ரேட் நல்லா டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொடெக்டட் ட்ரேடர்ஸ் அண்ட் ப்ரொமோட் எக்கனாமிக் க்ரோத். அதாவது ட்ரேடர்ஸ்க்கு பாதுகாப்பு கொடுத்து பிஸ்னஸ் க்ரோத்துக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு பிகம் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ராஸ்பரஸ் ரீஜன் ஆஃப் ஏன்ஷியன்ட் வேர்ல்டு. இந்த எஃபர்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு உலக அளவில் ரிச்சஸ்ட் ரீஜனில் ஒன்றுன்னு மாற்றுச்சு. ஸோ ஒரு நல்ல கவர்மெண்ட் தான் ஒரு ஸ்ட்ராங் எக்கானமி, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் அண்ட் செழிப்பான சொசைட்டியாக உருவாக்க முடியும்னு ஏன்ஷியன்ட் பீரியட்லேயே நமக்கு காமிச்சிருக்காங்க. ஓகே, இதோட இன்னைக்கான கிளாஸ் ஓவர். இந்த நோட்ஸ்லாம் நான் எதுலேருந்து எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்லேருந்து ஷார்ட் நோட்டாக எடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டாபிக் வேணும்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.